அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, அடுத்த 7 நாட்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளும், அதே சமயம் கண்டச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனியும் வலம் வருகிறார். இப்படி 4 கிரகநிலைகளுடன் ராசியின் அதிபதி வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சப்தம பார்வை ஜென்மராசியில் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி மற்றும் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பெரு அளவிலான பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதோடு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். 27ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி உண்டு. ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து அமாவாசை நிகழ்வை உருவாக்குவதால் அன்றைய தினத்தில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் பிதுருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், மாதுருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனின் அமைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன இந்த 2 கிரகநிலைகளும். எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலைச்சல், சிரமம் இல்லாமல் பல பணிகளில் எளிதில் காரிய வெற்றி கிடைப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் எளிதில் உருவாகுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கண்டச்சனியாக ஆட்சி பலம் பெற்று சனி அமர்ந்திருக்கிறாருங்க. இறுதி தருவாயில் இருக்கிறார். மிக விரைவில் அஷ்டமஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த இறுதி தருவாயில் கண்டச்சனியின் அமைப்பு உறுதியாகவே நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியாக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும். படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை உறுதியாக உங்களை தேடி வரும். தற்போதுதான் வேலை பறிபோயிற்று என்றாலும் கூட உடனடியாக அதை காட்டிலும் சிறப்பான வேலையில் இணைவதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வருகிறது. அன்றாட பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சவால் நிறைந்த, சிக்கல் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே எதிர்பாராத அதிரடியான மாற்றமும் சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த பணிகளிலும் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் சனி, சந்திரன் மற்றும் சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பால் அற்புதமான மாற்றம் உண்டு. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை உணர்ச்சி வசப்படாமல், முன்கோபப்படாமல், நிதானமாக, சாதுரியமாக கையாளக்கூடிய பக்குவம் என்பது இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே புதிய முதலீடுகள், விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றை அளவாக முதலீடு செய்து கணிசமான லாபத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அகலக்கால் இந்த தருணத்தில் நிச்சயமாக வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் 26ஆம் தேதி வரைக்கும் சப்தமஸ்தானத்திலும் அதற்கு பிறகு அஷ்டமத்திலும் நுழைகிறார். அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். இங்கு நீச்சமும் பெறுகிறார். எனவே சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் உருவாகலாம். எனவே இந்த தருணத்தில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் அங்கு உச்சம் பெற்று ஏற்கனவே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். ராகுவும் அஷ்டமஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். இப்படி 3 கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்வது மிகப்பெரிய அளவிலான சிரமம், தடை, தாமதங்கள் போன்றவற்றை நிச்சயமாக விளக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களின் கல்வியிலும் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம்
தடையில்லாமல் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரனும் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார். அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு வகையான தடைகளை விலக்கும். ஆனால் சில விஷயங்களில் அதிக பணிச்சுமையும் எதிர்பாராத அலைச்சலும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த தருணத்தில் திட்டமிடுதல் என்பது மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல பல வாய்ப்புகள் உறுதியாக இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் இறுதி தருவாயில் ராகு இருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், கவலை, குழப்பமான மனநிலை போன்றவை உறுதியாக கட்டுக்குள் வருவதற்கான நல்ல யோகம் உண்டு. தனஸ்தானத்தை கேது வலு சேர்ப்பதால் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகிறது. இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதீத பலத்துடன் வலம் வருகிறார். லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகும். புதிய முதலீடுகள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். கால்நடை வளர்ப்பில் அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாம். எதை செய்தாலும் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை செவ்வாய் லாபஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருப்பதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானத்தை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். குருவின் சுப பார்வையும் 2, 4, 6 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல்வேறு வகையான கடன் சார்ந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பு எண்ணி 3 நாளில் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புதிய திட்டங்கள் மற்றும் சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் சற்று கட்டுக்குள் வரும். எனவே உறுதியாகவே கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பால் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் அமைப்பு மிக சாதகமாக இருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்களை கட்டுக்குள் வைப்பதோடு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சற்று விழிப்புணர்வுடன் நன்கு திட்டமிட்டு சரியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் இனிமையாக அமைவதற்கான நல்ல பல யோகம் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில்